எல்லாருக்கும் வணக்கம். நல்வழி கதைகள் அப்படிங்கிற தொடர்ல நாம இன்னைக்கு அடுத்ததா பார்க்க போற கதையின் தலைப்பு உள்ளத்தில் உயர்ந்தவன். வாங்க கதைக்குள்ள போயிடலாம். அமைதி இல்லத்தை நோக்கி சென்றனர் அந்த குடும்பத்தினர். சின்னஞ்சிறு சிறுவர்கள் அங்கும் இங்கும் ஓடி ஆடி விளையாடிக்கிட்டு இருக்காங்க. பெயருக்கு தகுந்தாற்போல் சிறுவர்களின் சத்தத்தை தவிர அந்த இடம் ரொம்பவும் அமைதியா இருந்துச்சு. நேருவின் சிலை நுழைவாயில வைக்கப்பட்டிருந்தது. ஏன்னா நேரு மாமாவுக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அதனாலதான். அதற்கேற்றாற்போல் 2 பக்கமும் வண்ண வண்ண ரோஜா பூக்கள் பூத்து குலுங்கிட்டு இருந்தது. இந்த சூழல்ல ஒரே ஒரு சிறுவன் மட்டும் தனியா உட்கார்ந்து கொண்டிருந்தான். குமார் அந்த சிறுவனையே பார்த்துக்கிட்டு அங்கேயே நின்னுட்டான். குமார், என்னப்பா அங்கேயே நின்னுட்ட? உள்ள போய் இல்லத்தோட தலைவரை சந்திக்கலாம் வா அப்படின்னு அவனுடைய தாயார் கூப்பிடுறாங்க. அவங்க அறைக்குள்ள போனதும் அந்த இல்லத்தோட தலைவர் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு குமாரோட தந்தை சொல்றாரு, நாங்க ஒரு சிறுவனை தத்தெடுத்துக்கலாம் அப்படின்னு இருக்கோம். உங்களோட அமைதி இல்லத்தை பத்தி நிறைய கேள்விப்பட்டோம். அதனால தான் இங்க வந்தோம். குமார் எங்களுக்கு ஒரே மகன். அவன் 3வது படிச்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு தம்பி இருந்தா நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறான். அதனால தான் இங்க வந்தோம் அப்படின்னு சொல்றாரு. நல்ல முடிவுதான், வாங்க நம்ம குழந்தைங்களெல்லாம் போய் பார்க்கலாம் அப்படின்னு அந்த இல்லத்தோட தலைவரும் அவங்கள கூட்டிட்டு போறாரு. ஆனா குமார் மட்டும் மூளையில உட்கார்ந்துகிட்டு இருந்த அந்த சிறுவன் கிட்ட போய் நின்னுக்கிட்டான். ஏன் இவன் மட்டும் இங்க தனியா இருக்கான், மற்றவங்களோட விளையாட போகல அப்படின்னு கேட்கவும் அவனுக்கு ஒரு கை மட்டும் செயலற்று போயிடுச்சு. அதனால அவன் யார் கூடவும் சேர மாட்டான் அப்படின்னு அங்க தோட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவர் சொல்றாரு. நான் இவனோட விளையாடட்டுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டே அவன் பக்கத்துல போனான். அந்த 5 வயசு குழந்தையும் ரொம்ப அழகா சிரிச்சுக்கிட்டே தன்னுடைய வலது கையை நீட்டுச்சு. உடனே இந்த சிறுவன் தன்னுடைய பெற்றோரை பார்க்கிறான். ஆனா அந்த இல்லத்தின் தலைவர், அந்த குழந்தை மட்டும் வேணாமே, அந்த குழந்தைய தவிர மற்ற எல்லா குழந்தையும் நீங்க பாருங்க அப்படின்னு சொல்றாரு. குமார் அந்த இடத்தை விட்டு அகலவே இல்லை. பெற்றோருக்கு என்ன செய்யறது அப்படின்னே புரியல. இத்தனை சிறுவர்கள் இருக்கும்போது நீ ஏன் இவனை விரும்புற அப்படின்னு அந்த இல்லத்தின் தலைவர் குமாரை பார்த்து கேட்கிறாரு. அதுக்கு குமார் ஒரு வார்த்தை கூட சொல்லாம தன்னுடைய இடது கால் சட்டையை தூக்கி காட்டுறான். முழங்காலுக்கு கீழே அவனுக்கு செயற்கை கால் பொருத்தப்பட்டிருந்தது. அந்த இல்லத்தின் தலைவர் புரிஞ்சுக்கிறாரு. உன்னுடைய தேர்வு ரொம்பவும் சரியானதுதான். நீ இந்த தம்பியவே உன்னுடைய வீட்டுக்கு தாராளமா கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்றாரு. குமாருக்கு ஒரே சந்தோஷம் தாங்க முடியல. உடனே அந்த தலைவர் குமாரோட பெற்றோர்கிட்ட போய், கால்தான் ஊனமே தவிர உள்ளத்தால உங்களுடைய மகன் ரொம்பவும் உயர்ந்தவன் அப்படின்னு மகிழ்ச்சி பொங்க சொல்றாரு. ஊனம் அப்படிங்கிறது ரொம்பவும் பெரிய விஷயம் இல்லை, உள்ளம்தான் ரொம்ப பெரிய விஷயம். தன்னுடைய மகன் உள்ளத்தால் ரொம்பவும் உயர்ந்தவன் அப்படின்னு பெற்றோரும் ரொம்ப மகிழ்ச்சியோட அந்த 2 குழந்தைகளையும் கூப்பிட்டுக்கிட்டு தன்னுடைய வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி தாங்க ஊனமா இருக்கிறாங்க மற்றவங்களை பார்த்து நம்ம பரிதாபப்படுறதுனால எதுவுமே மாறிட போறது கிடையாது. மாறாக அவங்களையும் நம்ம நம்மள மாதிரியே நடத்தினாலே அதுவே அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஆறுதலா இருக்கும். ஊனம் பெரிதல்ல, உள்ளமே உயர்ந்தது அப்படின்னு சொல்லி மீண்டும் மற்றொரு பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.